நம்முடைய பார்வை. யாரோ ஒன்று ஒரு பின்பற்றி யாரோ ஒன்று சொல்லுவாங்க, நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணுவோம். கடவுள் சோதித்து தான் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார், அவர் புடமிடுகிறார். பைபிள தாவீது சொல்லுவாரு, அவர் சொந்த அனுபவத்தை சொல்லுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே மனித பார்வை என்பது யாரோ ஒருவர் சொன்ன பாதையாக இருக்கும், சொல்லி கொடுத்ததாக இருக்கும். உங்கள் பார்வையும் என்னுடைய பார்வையும் ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பின்பு தவறா போயிட்டு தப்பு தப்பா புரிய ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவை தப்பா புரிய ஆரம்பிச்சோம், அப்பாவை தப்பா புரிய ஆரம்பிச்சோம், கூட பிறந்தவங்களை தப்பா புரிய ஆரம்பிச்சோம், போதகரை தப்பா புரிய ஆரம்பிச்சோம், சொந்தங்களை தப்பா புரிய ஆரம்பிச்சோம், ஆசிரியர்களை தப்பா புரிய ஆரம்பிச்சோம், எல்லாரையும் தப்பு தப்பா புரிய ஆரம்பிச்சோம். கடவுளை தவறாக புரிய ஆரம்பித்தான் மனிதன். ஏன்னா இதுக்கு முன்னால யாரோ அப்படி தப்பு தப்பா பார்த்து நமக்கு சொன்னதுனால அந்த சொன்ன சரக்கெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஆதாமின் வீழ்ச்சிக்கு பின்பு வீழ்ச்சியின் பார்வையாக மாறி போய்விட்டது, வீழ்ச்சியின் பேச்சாக மாறி போய்விட்டது. டிஸ்கரேஜ் பண்ணி பேசுவது, ஆப்போசிட் பண்ணி பேசுவது, எதிர்த்து பேசுவது, குழப்பமா பேசுவது, முடிவுக்கு இல்லாம பேசுவது, எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு இருப்பதெல்லாம் வீழ்ச்சிக்கு பின்னால் நமக்கு வந்து விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பின்பு நம்முடைய யோசனையும் வீழ்ச்சியின் யோசனையா மாறி போயிட்டு, ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு பின்பு நம்முடைய உணர்வுகளும் வீழ்ச்சியின் உணர்வா மாறி போயிட்டு, நம்முடைய விருப்பமும் வீழ்ச்சியின் விருப்பமா மாறிட்டு, எனக்கு உங்களுக்கு மட்டுமில்ல மனுக்குலம் முழுவதும் அப்படி ஆயிட்டு. நம்ம மனமே நம்மளை ஏமாத்துது, நம்முடைய உணர்வே நம்மளை ஏமாத்துது. நம்முடைய மனமே நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வராம இருக்கும்போது என் மனைவி என் கட்டுப்பாட்டுக்குள்ள எப்படி வருவாங்க, என் பிள்ளைகள் எப்படி வருவாங்க? என் மனமே எனக்கு கீழ்ப்படியில, அப்புறம் ஊர்ல உள்ளவங்களாம் கீழ்ப்படின்னு நான் எதிர்பார்ப்பது எப்படி? இப்படிலாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். திங்க் பண்ணீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. யோசித்தா உங்க வாழ்க்கை அருமையா இருக்கும்.